அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். இன்றைய தினம் நாங்கள் தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்க போகின்றோம். தென்மேற்கு பருவமழை தீவிரம், அனர்த்தங்கள் ஆபத்தாகலாம், அவசர உதவிகளுக்கு 117 தொடர்பு கொள்ளவும் என்று தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தி இடம் பிடித்திருக்கின்றது. இடர் முகாமைத்துவ திணைக்களங்களுக்கும் அறிவுரை என்ற சிறு தலைப்பிலும் அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. தென்மேற்கு பருவமழை எதிர்வரும் சில நாட்களில் தீவிரமடையும் என தெரிவித்துள்ள வளிமண்டலவியல் திணைக்களம் வடமேற்கு, மேற்கு, தெற்கு சப்ரகம மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அதிக மழையை எதிர்பார்க்கலாம் என எதிர்வு கூறியுள்ளது. வங்காள விரிகுடா பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஏற்பட்டுள்ளதாலேயே இந்நிலைகள் ஏற்படலாம் என வளிமண்டலவியல் முன்னறிவிப்பு பிரிவின் பணிப்பாளர் அஜித் விஜயமானகி நேற்றைய தினம் தெரிவித்தார் என்ற செய்தி தொடர்கின்றது. நாங்கள் இந்த கால்நிலை கொஞ்சம் சீரற்ற கால்நிலையாக இருக்கின்றது நாடு பூராகவும். எனவே அது தொடர்பாக கொஞ்சம் விரிவாக நாங்கள் பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. அந்த செய்தி இவ்வாறு தொடர்கிறது. அதாவது வளிமண்டலவியலில் ஏற்படும் மாற்றங்கள் நாட்டின் பாரிய மழை, காற்று மற்றும் வெள்ளங்களை ஏற்படுத்தலாம் என்றும் மக்கள் இது குறித்த எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருப்பது அவசியம் என்றும் அனர்த்த நிலையங்களிலிருந்து மக்களை மீட்டெடுக்க மீட்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த முகாமைத்துவ திணைக்களத்திற்கும் இது குறித்து விடுக்கப்பட்டுள்ளது. அவசர நிலைமைகள் ஏற்பட்டால் 117 என்ற இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு உதவிகளை பெற முடியும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சரி, எனவே உங்கள் பகுதிகளிலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதியாக இது இருக்கின்றது. குறிப்பாக புத்தளம் மாவட்டத்தில் சில பகுதிகளில் முற்றாக நீரில் மூழ்கியுள்ளது, வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. எனவே இது போன்ற சம்பவங்கள் சில நேரங்களில் உங்கள் பகுதிகளிலும் நடக்கலாம். எனவே மிகவும் அவதானமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்கள். சரி, சுரக்ஷா மாணவர் காப்புறுதி திட்டம் மீண்டும் ஆரம்பம் என்ற செய்தி தினகரன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் வெளியாக இருக்கின்றது. ஜூன் முதல் வாரத்திலிருந்து சலுகைகளை பெறலாம், ஜனாதிபதியால் 2000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. பாரதூரமான நோய்களுக்கு ரூபாய் 15 லட்சம் வரை நிவாரணம் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. பொருளாதார நெருக்கடி காரணமாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த சுரக்ஷா மாணவர் காப்புறுதி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளார். இதன்படி நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பாடசாலை மாணவர்களும் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் இருந்து காப்புறுதி திட்டத்தின் கீழ் நன்மைகளை பெற முடியும். இது தொடர்பில் நிதி பொருளாதார நிலைப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் கல்வி அமைச்சர் கலாநிதி சுசில் பிரேமஜயந்த் ஆகியோர் முன்வைத்த இணை அமைச்சரவை பத்திரத்திற்கு அண்மையில் அமைச்சரவை அனுமதி கிடைத்திருந்தது. சுகாதார பிரச்சனைகள் காரணமாக கல்வி செயற்பாடுகளை தொடர முடியாத மாணவர்களுக்கு கல்வியை தொடர வாய்ப்பளித்தல், அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி பாடசாலை வரவையை மேம்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களை நோக்கமாக கொண்டு 2017ஆம் ஆண்டில் இந்த அப்போதைய பிரதமர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ண கருவுக்கு அமைய சுரக்ஷா மாணவர் காப்புறுதி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்று இன்றைய தினகரன் பத்திரிகையில் அவ்வாறு அந்த செய்தி தொடர்கின்றது. சரி, மிக முக்கியமான ஒரு விடயம் நேற்று முன்தினமும் உங்களுக்கு தெரியும் இடம்பெற்றது. இந்த சீதையம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. சீதாயலியாவில் அமைந்துள்ள சீதையம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றது. இதற்காக இந்தியாவிலிருந்து சரையோ நதியிலிருந்து தீர்த்தமும், அதே போன்று நேபாளத்திலிருந்து சீர்வரிசையும், அதே போன்று திருப்பதியிலிருந்து பக்தர்களுக்கு லட்டுகளும் வழங்கப்பட்ட விடயங்கள் அனைத்தையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அது தொடர்பான ஒரு படம் வெளியாக இருக்கின்றது இன்றைய தினகரன் பத்திரிகையில். சீதையம்மனுக்கு மகா கும்பாபிஷேகம். நுவரெலியா சீதாயலிய ஸ்ரீ சீதையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக நிகழ்வு நேற்றைய தினம் நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் ஆலய தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் தலைமையில் இடம்பெற்றதாக அந்த செய்தி தொடர்கிறது.
கும்பாபிஷேக நிகழ்வில் வாழும் கலை அமைப்பின் நிறுவனரும் சமாதான தூதுவருமான ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி, கோயம்புத்தூர் சுவாமி ஜெகநாத்மானந்தா சரஸ்வதி, அதே போன்று பாராளுமன்ற உறுப்பினர்களான வேலுக்குமார் வடிவேல், சுரேஷ் மற்றும் சிபி ரத்நாயக்க, மருதபாண்டி ராமேஸ்வரன், கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான், இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா, பிரதி தூதுவர் டாக்டர் எஸ் ஆதிரா உட்பட இந்தியா, நேபாளம், ஜப்பான், அமெரிக்கா ஆகிய நாடுகளிலிருந்து வருகை தந்த பெருந்திரளான பக்தர்களும் இதில் கலந்து கொண்டனர் என்ற செய்தி தொடர்கின்றது. அது தொடர்பான படங்களும் இன்றைய தினகரன் பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. அந்த படங்களையும் பார்க்கலாம். இந்த படங்களில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ரவிசங்கர் குருஜி அவர்களும் முக்கியஸ்தர்களும் இருக்கும் படம். நுவர்லிய சீதா எளிய ஸ்ரீ சீதையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக நிகழ்வு நேற்று இடம்பெற்றது தொடர்பாகவும் நுவரெலிய நிருபர் தியாகு மற்றும் தலவாக்கல கேதிஸ் ஆகியோர் இந்த செய்தியை தினகரன் மூலமாக வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே பக்தர்களது படத்தையும் அதே போன்று கும்பாபிஷேக நிகழ்வு இடம்பெறும் அந்த விடயத்தையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இது இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய படங்களும் செய்திகளும். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக செய்தி வந்திருக்கின்றது. பொது வேட்பாளர் குறித்து முடிவில்லை என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வந்திருக்கின்றது. சம்பந்தனை சந்திக்க தமிழரசு மத்திய செயற்குழு கூட்டத்தில் முடிவு, வழக்கு விவகாரத்தில் இணக்கப்பாட்டுடன் மீள்தெரிவுக்கு செல்லவும் தீர்மானம் என்ற செய்தியும், அதே போன்று உங்களுக்கு தெரியும் அண்மையில் இலங்கையில் உமாஓயா திட்டத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்திருந்தார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள். நேற்றைய தினம் அவர் அவரும் வெளிவிவகார அமைச்சரும் பயணித்த ஹெலிகாப்டர் விபத்து ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், ஹெலிகாப்டர் தரை இறங்கியதாக கூறப்பட்ட போதிலும் அது எங்கு தரை இறக்கப்பட்டது அல்லது ஜனாதிபதியின் தற்போதைய நிலை என்ன போன்ற விடயங்கள் எதுவுமே தெரியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அந்த செய்தி வெளியாக இருக்கின்றது இன்றைய வீரகேசரி பத்திரிகையில். ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர் விபத்து. ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியை ஏற்றிச் சென்ற ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் சர்வதேச ஊடகங்கள் நேற்று தெரிவித்தன. இதேவேளை சிரமத்தின் மத்தியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஹெலிகாப்டர் தரை இறங்கியதாகவும் அந்நாட்டு அரசாங்க ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. எனினும் இது தொடர்பில் மேலதிக விவரம் எதனையும் அந்த ஊடகம் வெளியிடவில்லை என்றும், அதே நேரத்தில் விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரை தேடும் பணிகள் தொடர்வதாகவும் கூறப்படுகின்றது. எனவே இதுவரை தொடர்பான இந்த செய்திகளும் வெளியாகவில்லை. சரி, இப்படி இருக்கும்போது எலான் மாஸ்க் உங்களுக்கு தெரியும் தற்போது உலகளாவிய ரீதியில் பேசப்படக்கூடிய ஒரு வர்த்தகர், பிரபலம், ஒரு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். அப்படிப்பட்ட ஒருவரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்தித்திருக்கின்றார். அது தொடர்பான செய்தி தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது, நாங்கள் பார்க்கலாம். எலான் மாஸ்க் ஜனாதிபதி சந்திப்பு. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மையில் உலகின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரான எலான் மாஸ்குடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்தோனேஷியாவில் நடைபெறும் 10வது உலக நீர் உச்சி மாநாட்டில் உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்க சென்றுள்ள ஜனாதிபதி அங்கு இவரை சந்தித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. எலான் மாஸ்குடன் இலங்கை ஸ்டார்லிங்க் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது தொடர்பிலும் ஜனாதிபதி கலந்துரையாடினார். உலகளாவிய ரீதியில் ஸ்டார்லிங்க் வலையமைப்புடன் இலங்கையை இணைத்துக் கொள்வது தொடர்பாக எலான் மாஸ்குடன் இடம்பெற்ற சந்திப்பில் பல விடயங்கள் பேசப்பட்டது. குறிப்பாக இலங்கையில் இதை நடைமுறைப்படுத்துவதற்கும் உலகின் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரான எலான் மாஸ்க் டெஸ்லா நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு தெரியும், டெஸ்லா கார் தற்போது உலகளாவிய ரீதியிலே அந்த கார் டெஸ்லா கார் பிரபலம் அடைந்து வருகின்றது. சரி, இப்படி இருக்கும்போது அவரை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்தித்து பேச்சு நடத்தியிருக்கின்றார். அது தொடர்பாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் இவ்வாறு செய்தி வெளியாகின்றது. இலான் மாஸ்கை சந்தித்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும் வெளியாகி இருக்கின்றது. அதே நேரம் இன்றைய தினக்குரல் பத்திரிகை எங்களது கைகளுக்கு கிடைத்திருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலை முதலில் நடத்த காரணம் என்ன? கேள்வி. வடக்கு கிழக்கு மக்களின் வாக்குகளே ரணிலின் குறி. பொது தேர்தலுக்கு முதலில் சென்றால் தமிழ் முஸ்லிம்களின் வாக்குகள் பிரிக்கப்படும் என ஜனாதிபதி கருதுகிறார் என்றும் அந்த செய்தி இன்றைய தினக்குரல் பத்திரிகையிலே பிரதான தலைப்பு செய்தியாக வெளியாகி இருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக மற்றும் ஒரு செய்தியை இன்றைய
இப்போது அந்த செய்தியை நாங்கள் பார்த்தோம் அல்லவா, இந்த தினக்குரல் பத்திரிகையில் வெளிவந்திருக்கக்கூடிய வடகிழக்கு மக்களின் வாக்குகளை ரணிலின் குறி என்ற பிரதான தலைப்பு செய்தியோடு ஒரு செய்தி. ஆனால் இது தினகரன் பத்திரிகையில் வந்திருக்கின்றது. ஜனாதிபதியின் வடமாகாண விஜயம், ஆளுநர் அமைச்சர் தலைமையில் கூட்டம் என்ற செய்தி வந்திருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வடமாகாண விஜயம் தொடர்பான முன்னாய்த்த கலந்துரையாடல் வடமாகாண ஆளுநர் செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது. வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் மற்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோரின் தலைமையில் இக்கலந்துரையாடல் நடைபெற்றது. பாதுகாப்பு பிரிவினர், போலீசார், மாவட்ட அரசாங்க அதிபர்கள் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள் பலரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். வடக்கில் ஜனாதிபதி முன்னெடுக்க உள்ள திட்டங்களுக்கு பொறுப்பான துறைசார் அதிகாரிகளின் கடமைகள், பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் நிகழ்ச்சி நிரல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டதாக இன்றைய தினகரன் பத்திரிகையின் முன்பக்கத்திலே செய்தி வெளியாகி இருக்கின்றது. இப்போது யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டோம். அப்போ பக்கத்தில் தான் காங்கேசன்துறை இருக்குது, போயிட்டு வருவோம். காங்கேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை திகதியின்றி ஒத்திவைப்பு என்ற செய்தி தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. காங்கேசன்துறை நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை திகதி அறிவிக்கப்படாமல் மீண்டும் ஒத்திவைக்கப்படுவதாக கப்பல் நிறுவனம் அறிவித்துள்ளது. அத்துடன் பயணச்சீட்டு முன்பதிவு செய்தவர்கள் கட்டணத்தை திரும்ப பெறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதாவது நாங்கள் கடந்த வெள்ளிக்கிழமை ஒரு செய்தியை பார்த்தோம், மீண்டும் ஆரம்பமாகும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது திகதி முன்னறிவிப்பின்றி ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. நாகப்பட்டினம் காங்கேசன்துறைக்கு இடையிலான கப்பல் சேவை தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டதால் டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகளிடம் அந்நிறுவனம் வருத்தம் தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினம் காங்கேசன்துறைக்கிடையே கப்பல் போக்குவரத்தை இயக்க முடியவில்லை. 13, 17 மற்றும் 19ஆம் தேதிகளில் கப்பல் போக்குவரத்து ஆரம்பிக்கப்படும் என 3 முறை அறிவிக்கப்பட்டது. இருந்தபோதும் இச்சேவையை ஆரம்பிக்க முடியவில்லை என்று அந்த நிறுவனம் கூறியிருக்கிறது. இப்படி இருக்கும்போது அது ஏற்கனவே நாங்கள் இந்த இலான் மாஸ்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சந்தித்த செய்தியை பார்த்தோம். இந்தோனேஷிய அமைச்சருடன் ஜனாதிபதி ரணில் முக்கிய சந்திப்பு. இப்பொழுது இந்தோனேஷிய அமைச்சரை சந்தித்திருக்கின்றார். இந்தோனேஷிய கடல்சார் விவகாரங்கள் முதலீடுகளுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சர் லுஹூத் வின்சார் பண்டஜாய்டுடன் நேற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கலந்து பேசினார் என்ற செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. இச்சந்திப்பில் குளோபல் பிளாண்டட் ஃபினான்ஸ் அலையன்ஸ் அமைப்பின் நாடுகள் வெப்ப வலயத்திற்கான இலங்கையின் முன்னெடுப்பு தொடர்பாக பல விதமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்படுகின்றது. தினக்குரல் பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தி இருக்கின்றது. இந்த தமிழர் தரப்பு தொடர்பான ஒரு செய்தி. அதற்கு முதல் தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தியை பார்த்துவிட்டு வரலாம். தமிழர் தரப்பு பொது வேட்பாளர் யோசனையை ஏற்க முடியாது, மாவை சுமந்திரனுக்கு சம்பந்தனின் நிலைப்பாடு தெரிவிப்பு. அதாவது சம்பந்தன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார் என்ற செய்தி தினகரன் பத்திரிகையில் வெளியாகும் போது சம்பந்தனை சந்திக்க தமிழரசு கட்சியின் மத்திய குழு முடிவு செய்திருக்கின்றது என்ற செய்தி வீரகேசரியில் வெளியாக இருக்கின்றது. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தும் யோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாது என தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். அவர் சொல்றார், இது ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம் என்று தெரிவிக்கின்றார். ஏன், எதற்காக இதை ஏற்றுக்கொள்ள முடியாது? மாவை சேனாதிராஜா மற்றும் MA சுமந்திரனிடம் இது குறித்து தனது இறுக்கமான நிலைப்பாட்டை சம்பந்தன் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட MA சுமந்திரன், சம்பந்தன் ஐயாவை நேரில் ஒரு தடவை சந்தித்திருந்தேன். இதன் பின்னர் அவர் தொலைபேசி வாயிலாக உரையாடியிருந்தார். தேர்தலில் தமிழர் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது சம்பந்தமாக 3 விடயங்களை சுட்டிக்காட்டினார். முதலாவதாக, நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதில்லை என்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய இலங்கைக்குள் தீர்வை பெற்றுக்கொள்ள முயற்சிகளை முன்னெடுத்து வருகின்றோம். அதேபோன்று இரண்டாவதாக, பொது வேட்பாளர் விவகாரம் ஒஸ்லோ உடன்பாட்டை மீறுவதாக அமையும். ஏனென்றால் ஒஸ்லோ உடன்பாட்டில் இலங்கை அரசாங்கம் சமஷ்டி அடிப்படையிலான பேச்சுக்கு தயார் என்றே கூறியுள்ளது. ஆகவே பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவதன் ஊடாக அந்த ஒப்பந்தத்தை தூக்கி எறிந்த செயற்படுத்த முடியாது. அந்த ஒப்பந்தத்தில் தற்போது இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அதை தூக்கி எறிய முடியாது. மூன்றாவதாக, இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வடக்கு கிழக்கு இணைப்பு செய்வதாக இருந்தால் வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். எனினும் அவ்வாறு வாக்கெடுப்பு நடத்துவதாக இருந்தால் கல்லோயா திட்டம் உள்ளிட்ட காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட குடியேற்றங்கள் அகற்றப்பட வேண்டும். கிழக்கு மாகாணத்தில் வெளியேற்றப்பட்டவர்கள் மீள் குடியேற்றப்பட்டதன் பின்னரையே வாக்கெடுப்பை நடத்த முடியும். அவ்விதமான சந்தர்ப்பங்களை விடுத்து பொது வேட்பாளர் தெரிவுக்கு செல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று
அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் விக்னேஸ்வரன் ஐயா மிக தீவிரமாக இருக்கிறார். கண்டிப்பாக ஒரு பொது வேட்பாளரை களமிறக்க வேண்டும், அவ்வாறு களமிறக்கினால்தான் எங்களது சக்தியை காட்ட முடியும், அல்லது தமிழர்களது அருமையை பெருமையை உலக அரங்கிற்கும் இலங்கை தென்னிலங்கைக்கும் தெற்குக்கும் நாங்கள் காட்ட முடியும் என்று அவர் தெரிவிக்கின்றார். இதை எப்படியோ இதுவரையும் ஒரு முடிவில்லாமல் இருக்கின்றது பொது வேட்பாளர் யார் என்ற கேள்வி. ஆனால் மொட்டின் பிரதமர் வேட்பாளர் ரணில் என்ற செய்தி தினக்குரலில் வெளியாக இருக்கின்றது. அது எந்தளவு உண்மை என்று தெரியாது. மொட்டின் பிரதமர் வேட்பாளராக ரணில், தம்மிக ஜனாதிபதி வேட்பாளர் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அதுவும் தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்தில். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் இரண்டையும் இலக்காக கொண்டு பசில் ராஜபக்ச தேர்தல் பிரசாரத்தை ஆரம்பிக்க உள்ள நிலையில் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டால் பொது வேட்பாளராக பொதுஜன பெரமுன வேட்பாளர் தம்மிக பெரேரா நியமிக்கப்படுவாரா அல்லது ரணில் விக்ரமசிங்கவை நிறுத்தலாமா என்ற யோசனை அவர்கள் மத்தியிலே தற்போது எழுந்திருக்கின்றது. இருவரில் யாரை நிறுத்துவது என்ற செய்தி, தம்மிக பெரேராவை நிறுத்தப் போகிறார்களா அல்லது யாரை ஆதரிப்பதென்று அவர்களுக்குள் ஒரு சிக்கல் இருக்கின்றது. அதாவது யாரை ஆதரிப்பது, தம்மிக பெரேராவையா அல்லது ரணில் விக்ரமசிங்க அவர்களையா மொட்டின் அமைச்சர்களும் இராஜாங்க அமைச்சர்களும் மொட்டின் பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரிக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. இன்னும் ஏராளமான செய்திகள் காத்திருக்கின்றது, அனைத்தையும் பார்க்கலாம். ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர இடைவேளை தொடர்கிறது. நம் நாடு மீரிகம பகுதியில் ஒரு வயதான தந்தை தாய், விசேட தேவையுடைய அவர்களுடைய மகன் மூவரும் இருந்தபோது, நித்திரையில் இருந்தபோது பின் கதவால் ஒருவர் வந்திருக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, அந்த பெண்மணியின் சித்தப்பாவின் மகன். அந்த பெண்மணியின் சித்தப்பாவின் அந்த வந்த நபருக்கு அந்த வீட்டில் இருந்தவர்கள் சித்தப்பாவும் சித்தி. வந்தவர் என்ன செய்திருக்கின்றாரு, வீட்டில் உள்ள நகை பணம் எல்லாம் எடுத்துக்கிட்டு 3 பேரையும் கொலை செய்துவிட்டு வீட்டில் இருந்த ஒரு மோட்டார் சைக்கிளை சாவி இல்லாத நாளை தேடி பார்த்துருக்காரு, சாவியில் தள்ளி கொண்டு போயிருக்காரு. போலீஸுக்கு சந்தேகம் வந்திருக்கு, ஏன் தள்ளி கொண்டு வரீங்க, இல்லை பைக் கொஞ்சம் பழுது அடைஞ்சிருக்கு. அவரை மேற்கொண்டு விசாரித்த போது அவர் பொருட்களையும் பணத்தையும் நகைகளையும் திருடி கொண்டு வருவதும் கொலை செய்ததும் தெரிய வந்திருக்கின்றது. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த தாய் தந்தை மகன் படுகொலை. மீரிகம மாலதினிய பகுதியில் கோரம். கொலையாளியான மருமகன் அதிரடி கைது. இதிலே மருமகன் என்று இருக்கின்றது. வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 கொலை செய்து பணம் மற்றும் தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளன. இச்சம்பவம் மீரிகம மாலதினிய பகுதியில் நேற்று அதிகாலை பதிவாகியுள்ளது. 3 கொலை செய்த நபர் சைக்கிள் ஒன்றில் தப்பிச் சென்ற போது போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தி வந்திருக்கின்றது. தினகரன் பத்திரிகையில் 6ஆம் பக்கத்தில் அந்த செய்தி தொடர்கின்றது. மருமகன் ஒருவரையே கைது செய்ததாகவும் 4 போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். இக்கொலை சம்பவத்தில் மீரிகம மாலதினிய பகுதியைச் சேர்ந்த நுகேனி ஆராய்ச்சிகே லயனல் பிரேமசிறி வயது 78, அவரது மனைவி துலியாவதி ஜெயமெனிக்கே வயது 80 மற்றும் அங்கவீனமுடைய மகன் ஒருவரான நுகேனி ஆராய்ச்சிகே சுமுது பிரேஷாந்த் 42 வயது ஆகியோர் இவ்வாறு கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். எனவே கொலையுண்டவர்கள் சந்தேக நபரின் மனைவியின் சித்தப்பாவும் சிறிய தாயும் எனவும் அவர்களது மகனும் தெரிவித்துள்ளார்கள். சந்தேக நபர் சிலாபம் பங்கடதெனிய பகுதியை சேர்ந்த நபர் எனவும் அவர் அந்த பகுதியில் வேலை செய்து வருவதாகவும் அவ்வப்போது மனைவி வீட்டுக்கு சென்று வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்தே வீட்டுக்குள் பிரவேசித்துள்ளார் என்ற செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் இடம் பிடித்திருக்கின்றது. ஏனைய தமிழ் பத்திரிகைகளின் முன்பக்கத்தில் இந்த செய்தியை காண முடியவில்லை. சரி, இப்படி இருக்கும்போது மற்றொரு செய்தியாக டயானா கமகே, உங்களுக்கு தெரியும், டயானா கமகேயின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்பட்டது. இராஜாங்க அமைச்சரை விட்டு அவர் விலக நேரிட்டது. அதற்கு பிறகு அதற்காக வேறொரு பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. இப்படி இருக்கும்போது கடவுச்சீட்டை அவர் குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார் என்ற செய்தி இன்றைய
தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. குடிவரவு குடியகழ்வு அதிகாரிகளிடம் கடவுச்சீட்டை ஒப்படைத்தார் டயானா, விரைவில் சட்ட நடவடிக்கை. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தனது கடவுச்சீட்டை குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார். நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அவர் பயன்பாட்டில் உள்ள தனது கடவுச்சீட்டை ஒப்படைத்துள்ளார். டயானா கமகேவின் பாராளுமன்ற உறுப்புரிமையை ரத்து செய்து உயர் நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. டயானா கமகே இலங்கை பிரஜை இல்லை என்பதால் வீரகேசரி பத்திரிகையின் 6ஆம் பக்கத்திலே தொடர்கிறது. அவர் இலங்கை பிரஜை இல்லை என்பதால் தொடர்ந்தும் பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை வகிக்க முடியாதென உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது. இதற்கமைய அவர் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வகிப்பதை தடுத்து நீதிமன்றத்தினால் எழுத்தாணை கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இதனிடையே டயானா கமகே வெளிநாடு செல்வதற்கு தடை விதித்தும் கொழும்பு பிரதம நீதிவான் தில்னி கமகே கடந்த 9ஆம் தேதி தீர்ப்பளித்திருந்தார். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே அரசாங்கத்துக்கு சொந்தமான 3 உத்தியோகபூர்வ வாகனங்களையும் கடந்த 10ஆம் தேதி அதிகாரிகளிடம் கையளித்தார். இதேவேளை கடந்த 15 டயானா கமகேவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களம் 5 மணி நேரம் வாக்குமூலத்தை பதிவு செய்திருந்தது என்றும் டயானா கமகே தொடர்பான செய்தி வந்திருக்கின்றது. இதை நிறைய மக்கள், அதாவது குறிப்பாக நிறைய மக்கள் இந்த ஆறுகளுக்கு அருகாமையில் இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இந்த சேதவத்த, அதே போன்று நவகம்புர பகுதிகள் இந்த கல்லணை பாலத்திற்கு அல்லது கல்லணை கங்கைக்கு மிகவும் அருகாமையில் பல வீடுகள் இருக்கின்றது. அவர்கள் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி. சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு பார்க்கலாம் இன்றைய தினகரன் பத்திரிகை. நாட்டில் கடும் மழை, ஆறுகளில் நீர்மட்டம் உயர்வு, சிவப்பு எச்சரிக்கை விடுப்பு. நாட்டில் பரவலாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று அவசரமாக விடுத்துள்ள புதிய அறிவித்தலேயே இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேல் மாகாணம் மற்றும் வடமேல் மாகாணங்களில் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இடங்களில் இன்றும் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் என அந்த அறிவித்தல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சப்ரகமு மாகாணம், காலி, மாத்தறை, கண்டி, நூரெலிய மற்றும் மன்னார் மாவட்டங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் மழையுடன் நீர்த்தேக்கங்கள் மற்றும் ஆறுகளின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகிறது. கலனி கங்கை, மகாவலி கங்கை, நில்வலா கங்கை மற்றும் ஜீன் கங்கை ஒட்டியுள்ள தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. தெதுர்வோயா, மகாவோயா, அர்த்தனகலுவோயா, பெந்தர கங்கை, கிரமோயா, உருபொக்க ஓயா மற்றும் கலா ஓயா மற்றும் மல்வத்து ஓயா ஆகிய கரைகளை சுற்றியுள்ள தாழ்நிலங்கள் வெள்ள அபாயத்தை எதிர்கொண்டுள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. எனவே இந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவர்கள் ஆறுகளுக்கு சமீபமாக மிக அருகில் வசிக்கக்கூடியவர்கள் மிக 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 அவதானத்துடன் செயற்படுவது நல்லது. இப்படி இருக்கும்போது A9 வீதியில் நீங்கள் அனைவரும் பயணம் செய்திருப்பீங்க. அப்படின்றால் உங்களுக்கு தெரியும், A9 வீதி எங்கு செல்கின்றது என்றால் யாழ்ப்பாணம் வரை செல்கின்றது. கண்டியிலிருந்து யாழ்ப்பாணம் வரையும் இந்த A9 வீதி செல்கின்றது. இப்பொழுது இந்த A9 வீதியில் உங்களுக்கு தெரியும் நிறைய இராணுவ முகாம்கள் இருந்தது. நிறைய என்றால் ஒரு சில இடங்களில் இருந்தது, ஓமந்தையில் இருந்தது, அதே போன்று இடையிடை சில இடங்களில் இந்த இராணுவ முகாம்கள் இருந்தது. தினக்குரல் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வந்திருக்கின்றது. A9 வீதியில் இருந்து திடீரென மறைந்த இராணுவ முகாம்கள். சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கால்மாட் முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தை முன்னிட்டு இலங்கைக்கு வருகை தந்ததை அடுத்து A9 வீதியில் இருந்த அனைத்து இராணுவ முகாம்களும் அகற்றப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகிறது. அதாவது சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் வந்திருக்கிறதால அகற்றப்பட்டது அல்லது வேறு காரணங்களுக்கா என்று சரியாக கூற முடியாது. கடந்த கொரோனா காலத்தில் A9 வீதியிலும் வடக்கின் ஏனைய பல பகுதிகளிலும் இருந்த இராணுவ முகாம்கள் தான் இவ்வாறு அமைக்கப்பட்டு இருந்த இராணுவ முகாம்களின் மக்களின் பயணங்களுக்கு பெரும் இடையூறாக இருப்பதாக பலதரப்பும் சுட்டிக்காட்டியிருந்தன. இந்நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் இலங்கைக்கு வருகை தருவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னதாக இந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டு அங்கு கடமையில் இருந்த இராணுவத்தினரும் அவர்களுடைய பிரதான இராணுவ தளங்களுக்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இது எப்படியோ இப்பொழுது இந்த இராணுவ முகாம்கள் அகற்றப்பட்டிருக்கிறது. A9 வீதியில் இருக்கக்கூடிய இராணுவ முகாம்.
இப்படி இருக்கும்போது முள்ளிவாய்க்கால் கைதுகள் குறித்து அமெரிக்கா செனட் கவலை என்ற செய்தி தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. அடுத்தது இந்த ஐக்கிய மக்கள் சக்திக்கும் தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலான விவாதம் பல நாட்களாக பேசப்பட்டு கொண்டு வந்திருந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சக்தியின் இந்த விவாதத்திற்கு பொறுப்பாக செயற்படக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார இந்த திகதியை அறிவித்தார். எங்களுக்கு மே மாதம் 27, 28, 29, 30, 31 ஆகிய திகதிகளில் ஒன்றில் நடத்தவும் என்று தேசிய மக்கள் சக்திக்கு அவங்க அறிவித்திருந்தாங்க. ஆனால் தேசிய மக்கள் சக்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கண்டா, அது இதில் பத்திரிகைகளில் அதை காண முடியவில்லை, ஆனால் சிங்கள பத்திரிகைகளில் இருக்கின்றது. தமிழ் பத்திரிகைகளில் அந்த செய்தியை காண முடியவில்லை. அன்றுகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருக்கிறார், 20ஆம் திகதிக்கு பிறகு, அதாவது இன்று மே மாதம் 20ஆம் திகதிக்கு பிறகு விவாதம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. நாங்கள் யாரோடையும் விவாதம் என்ன செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை. நாங்கள் இவ்வளவு நாள் பொறுத்திருந்து பார்த்தோம், யாரும் திகதியை சொல்ல இல்லை. ஆகவே நாங்கள் விவாதத்திற்கு இனி தயாரில்லை, அந்த பேச்சையை பேச வேண்டாம் என்று சொல்லுவதற்கு முன்னரே நேற்றே ஐக்கிய மக்கள் சக்தி அவங்களுடைய திகதியை அறிவிச்சிட்டாங்க. இந்த திகதியில் உங்களுக்கு முடியும்னா வாங்கப்பா பேசுவோம், பேசி பார்ப்போம். முதலாவதாக எங்களுடைய பொருளாதார சபை இரண்டும் அல்லது பொருளாதார நிபுணத்துவமுடைய தரப்பினர் அவர்களுடைய விவாதத்தை நடத்தட்டும். அதற்கு பிறகு ஒரு நாள் இரு கட்சிகளின் தலைவர்கள், ஐக்கிய மக்கள் சக்தியை சேர்ந்த சஜித் பிரேமதாஸ் அவர்களும் தேசிய மக்கள் சக்தியை சேர்ந்த அனுர்குமார் திசாநாயக் அவர்களும் ஒன்றாக பேச போகிறாங்க, விவாதம். ஆனால் இதற்கு இன்னும் முடிவில்லாமல் இருக்கின்றது. இந்த விவாதம் நடக்குமா நடக்காதா என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. ரணில் நவீன பயங்கரவாதி, இப்படி யார் சொல்றது? விமால் வீரவான்ஸ். நமது சமூகத்தின் கூட்டு அடையாளத்தை அளிக்க தேவையான சட்டங்களை கொண்டு வருதல் மற்றும் இலங்கையை இந்தியாவின் 29வது மாநிலமாக மாற்றுதல் போன்ற 2 நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் நவீன பயங்கரவாதியான ரணில் விக்ரமசிங்க செயற்பட்டு வருவதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான விமால் வீரவன்ச சொல்றார். அக்டோபர் 5 அல்லது 12 ஜனாதிபதி தேர்தல் தினக்குரல் பத்திரிகையில் வெளியாக இருக்கின்றது. நடக்குமா நடக்காதா என்பது அடுத்த பிரச்சனை. நடக்கலாம் என்று ஒரு திகதி வெளியிடப்பட்டிருக்கின்றது. பாராளுமன்றம் ஜூனில் களையும் ஒட்டுவிடம் இணங்கிய ரணில் என்ற செய்தி. இந்த விடயத்தை பற்றி தான் எல்லா பத்திரிகைகளிலும் செய்தி வந்திருந்தாலும் கூட தினக்குரல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே வந்திருக்கின்றது. பாராளுமன்றம் ஜூனில் களையும் என்றால் ஜூன் 14ஆம் தேதி பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்திருக்கின்றார். இவர் மிக மிக நெருக்கமானவர். யாருக்கு? முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுக்கு மிக நெருக்கமானவர் இந்த உதயங்க வீரதுங்க. அவர் தான் சொல்லிட்டு இருக்கிறார், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் மொட்டு கட்சிக்கும் இடையிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்திருக்கின்றார். அதாவது எதற்காக அவர் இணக்கம் தெரிவித்திருக்கின்றார் என்றால் பல விடயங்கள் இருக்கின்றது, ஆனால் உள்விகாரங்கள் இருக்கின்றது. இருப்பினும் கூட ஜூன் மாதம் 14ஆம் தேதியை பாராளுமன்றம் கலைக்கும் திகதி என்று அவர் அறிவித்திருக்கின்றார். இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, அவர் என்ன ஜனாதிபதி, அவர் யார், அவருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும், அவர் என்ன ஒரு பொறுப்பில் இருக்கார், அவர் ஒரு ரஷ்யாவுக்கான முன்னாள் தூதுவர், ஆனால் அவருக்கு எப்படி இந்த விடயங்கள் எல்லாம் தெரியும் என்று சொல்லி கேள்வி எழுப்புறாங்க. எது எப்படியோ அவங்களாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ளும். டெங்கு மிக மோசமான ஒரு நோய். தினகரன் பத்திரிகையில் வெளியாகிருக்கு. டெங்கு 4 மாதங்களில் 23,731 நோயாளர்கள் பதிவு. டெங்கு தீவிரமடைந்துள்ளதால் இவ்வருடம் இதுவரை 23,731 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாட்களில் தொடர் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் டெங்கு நோய் பரவல் மேலும் அதிகரிக்கலாம். ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். வீடை சுற்றியும் பக்கத்து வீட்டில் சிரட்டைகள் இளநீர் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டெங்குவின் ஆபத்து கூடிக்கொண்டு போகுது. கொழும்பு மாவட்டத்தில் 5,057 பேரும், கம்பஹா மாவட்டத்தில் 2,200 பேரும், களுத்துறையில் 1,200 பேரும் டெங்கு நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தில் 3,879 டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும், மேலும் இந்த விடயத்தில் மிக கவனமாக இருக்கும்படியும் மக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். வீடுகளை, உங்களது காணிகளை
உங்களுக்கு காணிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. பக்கத்து வீட்டில் என்ன செய்வாங்க, அவங்களோட குப்பைகள் எல்லாம் இளநீர், சிரட்டை போன்ற அது இளநீர் கோதுகள் சிரட்டைகள் எல்லாத்தையும் உங்களது காணியில் போட்டுருவாங்க. இப்போ அவங்களோட காணிலேருந்து உங்களோட காணிக்க போட்டதாக சொல்லி உங்கள்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை. நீங்கள் தான் போட்டீங்க. இது உங்களோட காணி, நீங்கள் தான் துப்புரவா செய்திருக்கணும், துப்புரவா வளவு துப்புரவா வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எதிராக தான் வழக்கு தாக்கல் செய்வாங்க. டெங்கு ஒழிப்பு வாரம் ஆரம்பமாகின்றது. எனவே இந்த டெங்கு ஒழிப்பு வாரத்தில் பரிசோதனை அதிகாரிகள், பொது சுகாதார அதிகாரிகள் உங்களது பகுதியில் கண்டிப்பாக வருவாங்க. எனவே மிக மிக கவனமாக நாங்கள் இப்போ தான் இந்த ஒரு 2 வருடமாக தான் இந்த கொரோனா தொற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்திருக்கின்றோம். அடுத்த செய்தி கொஞ்சம் அதிர்ச்சியான செய்தி பாரு. சிங்கப்பூர்வே கோவிட் வியாபித்திய தருணுவை. சிங்கப்பூரில் கோவிட் தொற்று தீவிரமடைந்திருக்கின்றது. பார்த்தீங்களா, நாங்கள் சும்மா அசால்ட்டாக இருக்கிறோம். ஆனால் சிங்கப்பூரில் இந்த கோவிட் தொற்று தீவிரமடைந்துள்ளதாக செய்தி வெளியாக இருக்கின்றது. சத்யாக் துலதி நவ ආසාදිතයන් 25ක් 900ක් හමු වෙලා පොදු ස්ථානවලදී යලිත් මූණු ආවරණය පළඳින ලෙසට කියයි. කොවිඩ් අවදානමක් ගැන WHO දැනුම් දීමක් කළොත් අවශ්‍ය කටයුතු කරනවා. அதாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒரு கிழமையில் 25,000 தொற்றாளர்கள், 25,900 தொற்றாளர்கள் சிங்கப்பூரில் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தியக்ஷ ஜெனரல், அதாவது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசேல குணவர்தன சொல்கிறாரு, WHO உலக சுகாதார ஸ்தாபனம் அவங்கள் ஒரு அறிக்கையை விடுத்தாங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்களும் நடைமுறைப்படுத்துவோம். ஆனால் சிங்கப்பூரில் முகக்கவசம் அணிகிறதுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. அனைவரும் முகக்கவசம் அணியணும். சிங்கப்பூரில் பொது ஸ்தான வலதி, அதாவது பொது இடங்களில் கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும். இப்போ இலங்கைக்கு இதுவரை அவ்வாறான ஒரு அறிவித்தலை உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவிக்கலை. ஆனால் உலக சுகாதார ஸ்தாபனம் அறிவித்தால் நிச்சயமாக நாங்களும் முகக்கவசம் அணிய வேண்டி வரலாம். இப்படி தான் சீனாவில் தானே வந்திருக்கு, இலங்கையில் வரலையே, இலங்கையில் வந்தால் பாப்பம் என்று சொல்லி இருந்த எங்களுக்கு தான் கோவிட் வந்தது. எத்தனையோ பேர் இறந்தாங்க, எனது குடும்பத்திலேயும் இறந்தாங்க. நிறைய பேர் இந்த கோவிடினால் உயிரிழந்தார்கள். எனவே நிறைய வியாபாரங்கள் மூடப்பட்டது. நாம் மிக மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். சரி, இவையெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஏன்னா நாங்கள் யாருமே கோமாவில் இருக்கலை. எனவே நாங்கள் எங்கள் எல்லோருக்கும் கடந்த காலம் ஞாபகம் இருக்கலாம். மிக மிக கவனமாக இருங்க, அவ்வளோதான் சொல்லலாம். இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு பத்திரிகைகளில் இருந்து கொண்டு வந்தோம். இன்றும் தொழில்நுட்பத்தில் உதவிய கவின் சாந்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.